कांतलो भायर सरून येना फुडें औचितूच स्वर्ग उगडलो आनी देवाचो आत्मो आपणाचेर पारवो कसो देवन येता तो ताणें அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். புனித சவேரியாருடைய உடலை நாம் கண்டிருக்கிறோம். அவர் வழியாக பெற்ற இந்த அழைப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே தமிழகத்திலிருந்து சிவகங்கை மறை மாவட்டம், திருச்சி மாவட்டத்திலிருந்து நாம் ஒன்றாக கூடி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம் என்றால் நமக்காகவும் நம்முடைய ஊரில் இருக்கிற அத்துணை குடும்பங்களுக்காகவும் எல்லா குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெயிப்போம். நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிடைக்காத இருக்கிற மக்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெயிப்போம். இன்றைய வாழ்த்துளி இப்படியாக அமைகிறது: ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பது கடவுளிடமிருந்து பெறப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். இந்த நாளிலே நமக்காகவும் நம்முடைய ஊருக்காகவும் சிறப்பாக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக நெடுமரம், ஆரோக்கிய அருள், அமளி குடும்பத்திற்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் திருப்பலியை ஒப்புக் ஜெபிப்போம். அனைவரும் சிறு நேரம் அமர்வோம். இன்றைய சிறப்பு திருப்பலியானது பொன்னையா மரியம்மாள், ஆரோக்கியசாமி சகாயராணி, ஸ்டெல்லா மேரி, மார்சல் ஆரோன், மார்கரெட் தீபா, செலின் மேரி, பிரேம்நாத் குரூஸ், ஆனிஸ் சுபாசினி, செபஸ்தியான் அலெக்சிஸ் மேரி, சேசுராஜ் திலகராணி, இனிகோ மரிய செல்வி, செபஸ்தியான் ராஜா,
ராஜு எலிசபெத் ராணி, ஜான் ரோசரி, சந்தியாகு மரிய செல்வம், ஆரோக்கியசாமி ஜெயராணி, சேவியர் அனிதா, தனபால் ஜோபல், பாத்திமா மனோகரன், லில்லி இன்னாசி, செசிலி இம்மானுவேல், ஆரோக்கியசாமி அசிலா, அலெக்சாண்டர் அலெக்சியா ரூபி, பன்னீர்செல்வம் ஆரோக்கியமேரி, ஜான் செல்வி, ரெனிட்டா தைனிஸ், ஜீவா ஜெசிந்தா, சூசை அடைக்கலசாமி, ஆரோக்கிய தாமஸ் தமிழரசி, அருளாந்து மரியரோஸ், ராஜா ஜோஸ்பின், ஜெயக்குமார் பிரின்சி, ராயஸ் சோபியா, பிரேம்குமார் ஜான்சி, செபஸ்டியான் ராஜம்மாள், சூசை பிரபு அமலி, இருதயராஜ் சரண்யா, சுவாமிநாதன், ஜோஸ்பின் மேரி, நிர்மல் பபிலா, விமல் ஸ்டீபன், மோகனலிசா, சேவியர் அந்தோனியம்மாள் ஸ்டீபன், சேவியர் பிரகாசி, தாமஸ் கிரேசி, ரஞ்சித மிக்கேல், விக்டோரியா, பாக்கியம் அழகுராணி, அமலன் ரூபி, சிஸ்டர் ரோஸ்லின் தீபா, ஞான அருள்குமார், பவுல் விஜய், ஆரோக்கிய விக்னேஷ், கஸ்பார் தினேஷ், சூசை மேத்தலின், எஸ்எம் கர்ணர், ஜெயந்தி குடும்ப கருத்துக்களுக்காகவும், மேலும் சூசை மாணிக்கம், லில்லி, சேசுராஜ் ஜெசிந்தா, சிங்கராயர் பிரிட்டோ மேரி, அந்தோணிச்சாமி ரோசாலி, சூசை ஆனந்தம் அருள்மணி, அருள்சாமி, மார்டின் ஜெசிந்தா, அந்தோணிச்சாமி, பெர்னத் மேரி, அருள் மாணிக்கம், மோட்ச அலங்காரம், ஆரோக்கியசாமி அருள்மேரி, யாகு தமியான் மேரி, பாக்கியம் ஜேம்ஸ் மேரி, ஜான் மரிய மதலேன், ஜெயபாலன், நானட் லிசா, குழந்தை தெரேஸ், குளுனி கான்வென்ட், லியோ அலெக்சாண்டர் ஜூலியட், லூர்து ஜெயமேரி, மரிய லில்லி, ஜஸ்டின், ஜான் பீட்டர் அருள்மணி, ஜான் பீட்டர் ஜுஜாதா, குழந்தை சாமி ஜாந்தி, ஜோசப் ஸ்டெல்லா, அருள் திரவியம் ஷீலா, நாகா தேவி, அருள் ராஜி, சேவியா ஜசிகுமார், மைக்கேல் ராஜ், ராபர்ட் அற்புத மிக்கேல் அம்மாள், ஜோசப் சேவியர் லூயிசா, ஸ்டேன் சிந்தியா, சந்தியாக அடைக்கலமேரி, அருள் சாம்ராஜ் ரோசி, இன்னாசி முத்து இன்னாசி, பிரான்சிஸ் ரோஜாமணி, ஜெனிஃபர் பபிதா, நவீன் வின்சியா, ஜெகநாதன் மலர்மணி, தாமஸ் சகாயமேரி, சேவியர் செல்வி, சூசை மாணிக்கம், கிளாரா மேரி, ராஜசேகரன் சகாயராணி, இயாசி பிரிட்டோ, விமல் ரெஜி, லாரன்ஸ் ஆரோக்கியமேரி, பால்ராஜ் அந்தோணி மேரி, ஜான் ஆரோக்கியம், லூர்து மேரி, லாரன்ஸ் நிர்மலா, அந்தோணிச்சாமி, சலேத் மேரி, அருளாந்து தைனிஸ் மேரி, ஜோசப் ஆலிஸ், ஆண்டனி ஆர்வின் ஜெயா, மைக்கேல் பாரடி, ஜெயமேரி, சகாயம் சிங்கராயர், ஆரோக்கிய ஜோஸ்பின், ராஜ்குமார் ஞானமேரி, ஆரோக்கியா ஜேம்ஸ் கெனடி, ஜெயமணி, அமலன் கிரேசி, கவின் சைனி, அந்தோணிச்சாமி இருதயமேரி, ஆரோக்கியமேரி, ராஜேஸ்வரி, ஜோசப் ஜெயராஜ், ஞான சௌந்தரி, மேல்கியோராஜ் அந்தோணியம்மாள், குழந்தை தெரஸ் ஜபஸ்ரீ குமார், அருள் கிரேசி, அசோக் குமார், ஆரோக்கிய கிரீட்டா, பிரேம்குமார் ஜான்சி, அமல விஜய், ஜோஷ்வா, கெப்சிபா, சோலை ஜோதி, ஜெயராஜ், மைக்கேல் ராஜ், பிரான்சிஸ் செல்வி, ஜோசப் அமல்ராஜ், புஷ்பராஜாமணி, ஜெயபாலன் எமல்டா, சூசி முத்து அருள்மேரி, வேதமுத்து ரோசாலி, ஸ்டீபன் டெய்சி, ஜான் பீட்டர் ரோசி, லூர்துராஜ் வியாகுல தவமணி, எட்வின் டெல்பியா, ஆரோக்கிய அமுதா மற்றும் சேசுராஜ் ஜபமாலை மீறி இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இன்றைய நாளில் நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டின் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசையா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. எசையா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களையும் அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரை மட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன்
அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 7 இறைவாக்குகள் 21 மேலும் 24 29 வரை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிழிக்கு ஒப்பாவா. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் அறிநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மன நிறைவா இருக்கீங்களா? தெரியலையே, முகத்தெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியலையே. உலகமெல்லாம் தனதாக்கினாலும் தன் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்று அதன் வழியாக தன்னுடைய இறை வார்த்தையின்படி அந்த பாறையின் மீது தன்னுடைய வாழ்வை அமைத்து அதன் வழியாக ஆண்டவரை இந்த மண்ணிலே அவருடைய நற்செய்தியை பறைசாற்றி தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து இன்றும் அவருடைய அழியா உடலை தரிசிக்க இங்கு வந்திருக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து சாறை சாறையாய் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் எதன் மீது நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்வு நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அது இருக்குதா அப்படிங்கிறது பல நேரங்களில் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பெயர்ந்து அடுத்த இடத்திற்கு போ என்றால் அது போகும் அப்படின்னு சொல்றார். நம்ம சொன்ன நடக்குமா? இப்போ வெயில் அடிக்குது, விசுவாசத்தோடு இப்போ மழை வரணும், நாங்கள் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நடக்குமா? நடக்கும். எப்பொழுது நடக்கும்? விசுவாசத்தோடு. ஒருமனப்பட்டு அனைவரும் ஜபிக்கின்ற பொழுது அனைத்தும் கைகூடும் என்கின்ற அந்த விசுவாசம் நம்மிலே இருக்கின்ற பொழுது. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இந்த இடம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வு அமைகிறதோ அப்பொழுது நாமும் மறை சாட்சியாக வேத சாட்சியாக
மரிப்போம். நாமும் ஒரு நாள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவோம். திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் சொற்ப பேர். ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் புனிதர்களாக வாழ்ந்து புனித நிலை அடைந்தவர் ஏராளம். அதனால தான் என்ன பண்றாங்க, நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா விசுவாசிகள் அனைவருமே புனித நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புனித இடத்தில் இருக்கின்ற நாம் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். அதனால என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா முகத்தை பார்த்தா அந்த சந்தோஷமே தெரியல. எல்லாமே அப்படியே எண்ணெய் வழிஞ்சு தூங்கி வழிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. டயர்டு, நடந்து நடந்து டயர்டு, அப்படிதானே? ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நமக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியுமா? ஆண்டவரோடு விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த டயர்ட்னஸ் நமக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு நாம் ஆர்வத்தோடு அந்த பணத்தை கட்டிட்டு சாமி என்னைக்கு போவோம் என்னைக்கு போவோம் என்னைக்கு போவோம்னு ஆர்வத்தோடு இருந்தோம். இதோ அந்த நாளும் வந்தது, நாமும் இங்கு வந்தோம், விசுவாசத்தோடு பயணித்தோம். இதோ இந்த இடத்திற்கும் வந்தோம், அந்த திருவுடலையும் தரிசித்து இருக்கிறோம். அப்படின்னா அந்த விசுவாசம் நம்முடைய முகத்துல தெரியணும். வெயிலின் கொடுமையால் நமக்கு அது சோர்வாக தெரிந்தாலும் விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணணும், அதை எதிர்கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம், அவரை தொட்டு முத்தி செய்தோம், முடிந்தது அப்படிங்கிறது இல்லை. அந்த விசுவாசம் எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்திலும் என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். புனிதரை தரிசிப்பதோடு அந்த விசுவாசம் நின்று விடக்கூடாது. மாறாக அது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறோம்? அறிவுள்ள ஞானமுள்ள விசுவாசிகளாக இருக்கிறோமா, அல்லது அறிவிலி போல இருக்கின்றோமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த சாமி, ஆனால் முக்கியமானதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சாமி. இதை எடுத்துட்டு வரணும்னு நினைச்ச சாமி, ஆனால் மறந்துட்டு வந்துட்டேன் சாமி. ஆதார் கார்டு ட்ரெயினில் செக் பண்ணாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்ச சாமி, அதை மட்டும் மறந்துட்டேன் சாமி. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எது நமக்கு தேவை என்பதை நாம் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதுபோல நம்முடைய விசுவாச பயணத்திலும் நாமும் இந்த புனித வாழ்விலே புனித நிலையை அடைய வேண்டும் என்றால் நாமும் ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருந்து அறிவுள்ளவர்களாக பாறையின் மீது, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். நமக்கும் அதே வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த விவிலியத்தின் மீது, பாறையாகி இந்த விவிலியத்தின் மீது நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம் என்றால் நாமும் என்னவா இருப்போம், விண்ணகவாசிகளாக புனிதர்களாக வாழ்வோம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த இடமானது புனிதமான இடம். இந்த இடத்தை எப்படி நாம் நுழையும் போது புனிதத்தோடு பார்த்தோமோ அதுபோல போகும்போது என்ன பண்ணணும், புனிதமா விட்டு செல்லணும். அப்படின்னா என்னன்றது புரியுதா? என்ன பண்ணக்கூடாது? வெரி குட். சுத்தமா எப்படி வரப்ப இருந்துச்சோ அது மாதிரி சுத்தமா நம்ம போன பிறகும் இருக்கணும். ஏற்கனவே ஒரு கரும்புள்ளி எங்களுக்கு கேட்டோடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மற்ற திருப்பலி நிறைவேற்றிய பிறகு இடம் சுத்தமாக இருக்கிறது, தமிழ் திருப்பலி முடிந்த பிறகு அந்த இடம் குப்பையாக இருக்கிறது அப்படின்னு. பெரிய தப்புலாம் கிடையாது இங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பிள்ளைகள்லாம் வராங்கன்றது அர்த்தம். தமிழ் திருப்பலிக்கு மட்டும்தான் பிள்ளைகளை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாம் எப்படி பார்த்துக்கொள்கிறோமோ அதுபோல அவங்க போடுறதையும் என்ன பண்ணணும், எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிரு. நன்றி.
சகோதரிகளே சகோதரரே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வேண்டுதலால் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தியை பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தேன். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வனுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளின் நற்செய்தியை அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா வேண்டல்கள் நாங்கள் புரியவும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிலிப்பினேரி கர்தினால் ஃபெரேரோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக யாருடைய ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற தளத்தில் துன்பப்படுகின்றவர்களையும், மறக்கப்பட்ட அருள் பணியாளர்களையும், அருள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலேயும் மரித்தவர்களையும் ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடன் சிறப்பாக எம் பாரத மண்ணினுடைய புனிதராய் எங்களை எல்லாம் இந்த திருமறையில் இணைத்து கொள்ள உதவியாக இருந்த இம்மண்ணின் சொந்தக்காரராகிய பிரான்சிஸ் சவேரியார் அவர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழும் தைத்தும் வரமருளமை நாங்கள் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த உலகம் தர முடியாத அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடலெளியா உத்தமர் கேட்ட வரந்தரும் கோட்டாறு சவேரியார் என்று அழைக்கப்படக்கூடிய கோவா மாநகரில் நமக்காக எந்நாளும் எப்பொழுதும் இருந்து நமக்காக பரிந்து பேசி அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தருகின்ற புனித சவேரியாருடைய உடலெளியா ஆலயத்திற்காக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் நாம் அனைவரும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 10 ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய உடலை முகமுகமாய் நேருக்கு நேராக சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக பல மைல் தூரம் பயணம் செய்து கோவா மாநகருக்கு நாம் அனைவரும் திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருக்கு இருகரம் கூப்பி நன்றி செலுத்துகின்ற இந்த இனிய வேளையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே கோவா மாநகரில் இந்த ஆலயத்தில் சவேரியார் உடல் இருக்கின்ற இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது இன்முகத்தோடு வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றுங்கள், உங்கள் மக்களுக்காக ஜெபியுங்கள் என்று இசைவு தந்து அனுமதி வழங்கிய இப்பேராலயத்தினுடைய அதிபர் தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை பெட்ரிசியோ பெர்னாண்டஸ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக விண்ணதிர கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தந்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். We extend our heartfelt thanks and profound gratitude to Father Patricio Fernandez, Jesuit, who have permitted us to celebrate Mass over here. அதே வேளையில் இந்த இனிய நாளில் என்னோடு இணைந்து மீண்டும் 3 அருட்தந்தையர்கள் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். 2 அருட்தந்தையர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். அருட்தந்தை லாரன்ஸ் திருச்சி மறை மாவட்டம் அம்மாப்பேட்டை பங்கில் பங்கு பணியாளராக பணியாற்றி வருகின்றார்கள். நானும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்து படித்தோம். அதே போல இங்கு பக்கத்தில் இருக்கின்ற தந்தை லெலின் அவர்கள் ஐயம்பேட்டை திருச்சி மறை மாவட்டம் ஐயம்பேட்டை பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றார்கள். இங்கு இழப்பக்கம் இருக்கின்றவர் அருட்தந்தை அமுதன் திருச்சி மறை மாவட்டம் புனித மரியன்னை பேராலயத்தில் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கே பீட சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருக்கும் மேலும் நம்மோடு இணைந்து நமது சிவகங்கை மறை மாவட்டம் முப்பையூரிலே பள்ளியில் தாளாளராக முதல்வராக பணியாற்றியவர் அருட்தந்தை சுரேஷ், அதாவது செர்வைட் OSM சபையை சார்ந்தவர். பலருக்கு அறிமுகமாயிருக்கலாம். எனவே நம் அனைவர் சார்பாக தந்தையர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே போல சிவகங்கை மறை மாவட்டம் செக்காலை, அரியக்குடி மற்றும் பல பங்குகளிலிருந்து திருப்பயணிகளாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இதோ இங்கே அருகில் அங்கே நவநாள் ஜபம் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ நீங்கள் சென்று அங்கு அமைதியாக ஜெபிக்கலாம். மேலும் பேராலயத்திலிருந்து ஒரு அறிவிப்பு, இன்று யூடியூப் சேனல் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பசிலிக்காவுக்கென்றே ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு பேராலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த பேராலய யூடியூப் சேனல் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அஃபிஷியல் யூடியூப் ஆனது இருக்கின்றது. எனவே அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே தந்தையவர்கள் அறிவித்தது போல இந்த இடம் புனிதமான இடம். இந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது நமது கடமை. எனவே யாரும் எங்கும் குப்பைகளை போடாமல் பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து
உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களை எல்லாம் எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் புனித சவேரியாருடைய அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாப்பேட்டை மற்றும் ஐயம்பட்டி கத்தீட்ரல்லேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேண்டுகோள். இறுதி பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபடலாம். அதன் பிறகு நீங்கள் சரியாக ஒரு 1:30க்கு நீங்கள் திரும்ப கேதர் ஆனீங்கன்னாக்கா எல்லாமே இணைந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்க்கில் மதிய உணவு சாப்பிடுவோம். ஏன்னா பஸ் இங்கேருந்து சேர்ந்து போகும்பொழுது நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா இங்கே கொஞ்சம் நேரம் தான் பஸ் நிற்கும், ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிப்பாட விட மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம ஏறி போகணும். எனவே அதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமே தயவு செஞ்சு பிரிஞ்சு போக வேண்டாம், சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் வி கிவ் சம் டைம் ஃபார் பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல நம்ம கேதர் ஆகணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இயேசுவை நாவாலே என்று பாடு.
ஆமென். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. இயேசு போற்றி. மரியே போற்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. போங்க.